குட் ஈவினிங் டு ஆல். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தமிழ் கொஷின் டிஸ்கஷன் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாய்ஸ் ஆடிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளியர். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய டேஸ் மரங்கள் திணையினுடைய கருப்பொருள்களாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போ கொன்றை, காயா அப்படின்றது எந்த நிலத்தினுடைய வந்து பார்த்திங்க அப்படின்னா மரங்களை குறிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ முல்லை நிலத்தை பற்றி தான் குறிக்குது. சரிங்களா? இதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த முல்லை அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அதாவது வந்து அன்பின் ஐந்தணைகள்ல முல்லை அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காடும் காடும் சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள், இது மரங்கள் தான் கேட்டிருக்காங்க. இதே பூக்கள் அப்படின்னு கேட்டா நம்ம வந்து தோன்றிப்பூ, பிடவம் பூ இப்படி எல்லாம் வரும். சரிங்களா? அப்ப அடுத்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருப்பொருள்கள் கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தொல்காப்பியர் அவர்கள் புறப்பொருளை வந்து ரெண்டா பிரிப்பாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அது 7 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அகத்திணை புறத்திணை ரெண்டா பிரிச்சு அது 7 வகைப்படும் சொல்லியிருப்பாரு புறப்பொருள். சரிங்களா? சரி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா அறம், நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 இணை இருக்கு. சாரி, 5 அணி இருக்கு இல்லையா? ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு அணி அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ரெண்டா பிரிப்பாங்க. அதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அகப்பொருள், புறப்பொருள், அதுல 7 வகைப்படும் சொல்லி அகத்திணை புறத்திணைன்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அகப்பொருளுக்குரியது தான் நமக்கு வந்து நிலமும் பொழுதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நிலமும் பொழுதும்ன்றது முதற் பொருள் அப்படின்னும், கருப்பொருள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு திணைக்கும் உரிய, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இப்படி ஒவ்வொரு திணைக்கும் உரிய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள், மரங்கள், பூக்கள், தொழில்கள், வந்து பாத்தீங்க அப்படின்னா கடவுள்கள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதையெல்லாம் சொல்லக்கூடியதான் கருப்பொருள். உரிபொருள் அப்படின்றது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ குறிஞ்சி அப்படின்னா குறிஞ்சி அப்படின்றது புனதலும் புனந்தல் நிமித்தமும், பாலைனா பிரிதலும் பெரிதல் நிமித்தம்னு படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், அந்த கருப்பொருள்ல தான் கேள்வி வந்திருக்கு. ஸோ அந்த முல்லை அப்படின்றது நமக்கு வந்து 10th புக்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டை பற்றி பாடல்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ முல்லை நிலத்துக்குரிய ஊர் பெயரும் முல்லை நிலத்துக்குரிய மரங்கள் மற்றும் பூக்கள் பெயரும் கொடுத்துருப்பாங்க. அப்போ முல்லைப்பூ, தோன்றிப்பூ, பிடம்பூ இதெல்லாம் முல்லை நிலத்தை சார்ந்தது. அப்போ முல்லை என்பது காடும் காடும் சார்ந்த பகுதியும். சரிங்களா? ஸோ ரெண்டாவது கேள்வி பொறுத்துக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் தான் ஃபாலோயிங். நமக்கு வந்து விதை அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி, மிளகாய் இதுதான் விதை. அப்போ ஏவுக்கு வந்து 3 வரணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாங்கொட்டை, பனங்கொட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு 1 அப்படின்னு வரும். ஸோ முதிரை அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா அவரை, துவரை. முத்து அப்படின்னா வேம்பு, ஆமணக்கு. இப்போ இந்த முத்து அப்படின்றது நம்ம இந்த 2 ஆப்ஷன் வச்சு போடலாங்க. எப்படின்னா, அதாவது இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொட்டை அப்படின்றது மாங்கொட்டை அப்படின்னு ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாம். அட் த சேம் டைம் முத்து, இப்போ நம்ம வந்து சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி முத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவியல் குவியலாக வச்சுருப்பாங்க. அதே போல் இந்த புன்னை மரத்தினுடைய இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதுலேருந்து வரக்கூடியதான் இந்த ஆமணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்களை போன்று குளிர் குளிராக குமிச்சு வச்சுருப்பாங்க. அங்கே கிடைக்கும் மீன்கள் வந்து குவியலாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிலர் எழுதிய பெரிய புராணத்தை சோழர் நாட்டினுடைய வளத்தை எல்லாம் எழுதியிருப்பார் அப்படி. சரிங்களா? நெற்குவியல்கள் வந்து குவியலாக இருக்கும் அப்படின்றதெல்லாம். சரிங்களா? ஓகே, நம்ம அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொஷினுக்கு பி ஃபார் பாம்பே என்பது சரியான பதில். ஸோ 3வது கொஷின் இதுவும் பொறுத்துக்க தான். ஆனால் வந்து இலக்கண குறிப்பாக இந்த கேள்வியை நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளையின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளை அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வளை அப்படின்ற பொதுவாகவே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈ அப்படின்னு முடியுது இல்லையா? ஸோ இந்த ஈ அப்படின்ற நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதில் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லிசை அளபடை அப்படின்றது தான் இல்லையா? நமக்கு வந்து அளபடை அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை. நமக்கு வந்து அளபடை அப்படின்றது வந்து மாத்திரை அளவு நீண்டு ஒழிக்கிறது தான் அளபடை நம்ம வந்து படிச்சிருப்போம். அதில் செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இந்த செய்யுளிசை அளபடைக்கு இசை நிற அளபடை என்ற பெயரும் உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரெழுத்து கொண்டதாக அப்படிதான் வரும். எடுத்துக்காட்டாக தொழார், உலார், படார் அப்படின்னு ஈரசை சீர் கொண்டதாக இருக்கும். அடுத்து இது வந்து செய்யுளிசை அளபடை. இன்னிசை அளபடினா குறில் நெடிலாக அளபெடுப்பது, கெடுப்பதும் தொடுப்பதும் அப்படின்னு வரும். 3வதாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயரானது நமக்கு வந்து வினை எச்சத்தில் முடியும். பெயர் சொல் வினை எச்சத்தில் முடிகிறது தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிசை அளபடை. எடுத்துக்காட்டாக தழியி, நசையி அப்படின்னு வரும்.
இங்கே நமக்கு வந்து வளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளியர். உருதுயர் அப்படின்றது வினைத்தொகை அப்படின்னு நமக்கே நல்லா தெரியும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளை என்பது சொல்லி செயலபடை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, அது வந்து 3. அடுத்து உருதுயர் அப்படின்னா நமக்கு வந்து வினைத்தொகை. அப்போ பிக்கு வந்து 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1, இது வந்து பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா, ஸோ அடுத்து நமக்கு வந்து பெருமுது, பெருமை கூட்டல் அமுது அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கலாம். அப்போ அது என்னன்னு கேட்டிங்கன்னா பண்பு தொகைன்னு சொல்லலாமா. அப்போ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2. இறுதியாக நோக்கி, நோக்கி என்பது வினையெச்சம். அதே போல வந்து வினையெச்சம் என்பது ஈ விதியை பெற்று வரும் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். ஈ மட்டும் கிடையாதுங்க, ஊ வரும். சரிங்களா, ஓகே ரைட், கிளியர். ஸோ அப்போ 3வது கொஸ்டினுக்கு நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி ஃபார் பாம்பே என்பதே சரியான பதில். பி ஃபார் பாம்பே என்பதே சரியான பதில். ஸோ அடுத்து 4th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று 1 பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் வந்து முல்லைப்பாட்டாகும். கூற்று 2 முல்லைப்பாட்டு வெண்பாவால் இயற்றப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 வந்து சரி, பத்துப்பாட்டிலே குறைந்த அடிகளை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 103 பாடல்களை உடையதுங்க. 103 பாடல்கள் உடையது. 103 103. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பாட்டில் இதுதான் பாடலுடைய அடி வரை வைத்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிகள், சரி பாடலுடைய அடிகளை வைத்து தான் அது மிகச்சிறிய பாடலா மிகப்பெரிய பாடலான்னு வகைப்படுத்துவாங்க. ஸோ அப்படி நமக்கு வந்து 103 பாடல்களுடையது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 பாட்டில் முல்லைப்பாட்டு மட்டும்தான். சரிங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா கிடையாதுங்க, ஆசிரியப்பா. 10 பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களுமே ஆசிரியப்பா அல்லது அகோர்பா வகை சார்ந்து தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 சரி, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. இங்கே வெண்பான்னு வரக்கூடாது, என்னன்னு வரணும், ஆசிரியப்பான்னு வந்திருந்தா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸோ 4th கொஸ்டினுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் ஆப்பிள் என்பதே சரியான பதில். ஸோ செகண்ட் ஒன், நெக்ஸ்ட் போலாங்களா. ஓகே ரைட், ஓகே ரைட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5வது கொஸ்டின். எங்கிருந்து வருகிறீர்கள், உணவு உண்டீர்களா என்று கேட்பது வினா வகையில் எந்த வகையில் அடங்கும் அப்படின்றதான் கேள்வி. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 10th புக்கில் வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும் அப்படின்றது தான். ஸோ வினா வந்து 6 வகைப்படும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, ஏவல் வினா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அறிவினா, அறியா வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு வரும். ஐய வினா ஆல்சோ. அதே போல் இங்கே நமக்கு வந்து விடை 8 வகைப்படும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, உட்டது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, இனமொழி விடை அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. சரிங்களா, அது வந்து 8 வகைப்படும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்றது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கேட்கறது அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதி ஒரு இந்த கேள்விக்கு எனக்கு விட தெரியும். அதை மாணவர்கள் வந்து ஆசிரியர்கிட்ட வந்து கேட்டாங்க அப்படின்னா அதாவது அறிந்து கொண்டு அந்த வினாவை எழுதுவது அறிவினா, அறியா வினாதை இவங்க கேட்டிருக்காங்க. அப்போ தெரியாததை தெரிந்து கொள்வதற்காக கேட்குறாங்க. அப்போ எங்கிருந்து வருகிறீர்கள் அப்படின்றது அறியா வினா என்பதை குறிக்கும். உணவு உண்டீர்களா, ஆசிரியர் மாணவர்களை பார்த்து உங்களுக்கு சீருடை இல்லையா, புத்தகங்கள் இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அது கொடை வினாவை குறிக்கும். ஸோ ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபார் பாம்பே 5வது கொஸ்டினுக்கு. சரிங்களா, ஸோ 6வது கொஸ்டின் நமக்கு வந்து ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன் 10 பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்துமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியப்பா அல்லது அகற்பா வகை சார்ந்தது தான். சரிங்களா, அப்படி எடுத்துட்டோம்னா முல்லைப்பாட்டு அப்படின்றது நமக்கு வந்து இயற்றியவர் நப்பூதனார், ஆசிரியப்பா வகை சார்ந்தது. கேள்வி டைரக்டாகவே இருக்குது. சரிங்களா, இப்போ நமக்கு திருக்குறள் அப்படின்றது என்ன அப்படின்னா வெண்பா வகையை சார்ந்தது. சரிங்களா, ஸோ சீவக சிந்தாமணி கேட்டிங்க அப்படின்னா விருத்தப்பாவால் ஏற்பட்டிருப்பாங்க. அதாவது விருத்தம் எனும் பாவினத்தால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுதான், சீவக சிந்தாமணி தான். ஸோ இயற்றியவர் யாரு, திருதக்க தேவர். வடமொழி எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணி எனும் நூலை தழுவி எழுதப்பட்டதான் இந்த சீவக சிந்தாமணி. சரிங்களா, ஓகே ரைட். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6வது கொஸ்டினுக்கு பி ஃபார் பாம்பே முல்லைப்பாற்று, இயற்றியவர் நப்பூதனார். ஸோ 7வது கொஸ்டின் முல்லை நிலத்துக்குரிய பூவகை எறிக. முன்னாடி தான் நம்ம வந்து பார்த்தோம் முல்லை நிலம் அப்படின்றது நம்ம வந்து அதுங்க மரங்கள் வந்து அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சிமிலரான கொஷின் தான், அது ரிலேட்டடாக. ஸோ முல்லை நிலத்தினுடைய மரங்கள்லாம் கொன்றை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி காயா அப்படின்னு வந்து பார்த்தோம். இங்கே மலர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ பிடவம், தோன்றிப்பூ,
முல்லை அப்படின்றது தான். ஸோ 7வது கொஸ்டினுக்கு வந்து பி ஃபார் பாம்பே. சரிங்களா? இதே போல் இந்த முல்லை நிலத்துல தான் ஏறுதழுதலும் நடக்கும். அதை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் எதுன்னு கேட்டிங்கன்னா கலித்தகை. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளீட்டுவாக சென்ற தலைவன் எப்பொழுது உரிய நேரத்தில் வருவான் என தலைவி வந்து இருக்கிறத பற்றி சொல்லக்கூடியதான் இந்த முல்லைப்பாட்டு. ஸோ காடும் காடும் சார்ந்த இடமும். சரிங்களா? ஸோ அடுத்து 8வது கொஷின். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் எனும் 4 அளவை பெயர்களையும் தொடர்ந்து வரும் தொகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வினைத்தொகை வருமா? வராது. பார்த்தாவே தெரியுது இல்லையா? வினைத்தொகை வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தொகை வருமா? எண்ணலும், எடுத்தலும், கணவனும் மனைவியும், ராமனும் சீதையும். அப்போ உம்முருவு அடைந்து வந்தால் அது நமக்கு வந்து உண்மை தொகை. வெளிப்படையாக வந்தால் அது எண்ணுமை அப்படின்னு சொல்லுவோம். ஊமை தொகை அப்படின்றது வராதுங்க ஆன்சரில். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா போல போன்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒப்பிட்டு சொல்வது தான் அதை நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பி ஃபார் பாம்பே உண்மை தொகை. சரிங்களா? 8வது கொஷினுக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆகு பேர்லேயும் நம்ம வந்து சொல்லுவோம். எண்ணல், எடுத்தல். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிலோ கொடு அப்படின்னா அது வந்து எடுத்தல். அதே போல் தலைக்கொன்று கொடு அப்படின்னா அது எண்ணல். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் நீட்டல் அப்படின்னா 3 மீட்டர் தா. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஆகு பெயரில் வரக்கூடியது. ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வருவதுதான் ஆகு பெயர். ஆகு பெயர் 16 வகைப்படும். ஸோ அடுத்ததாக 9வது கேள்வி. 3ஆம் வேற்றுமை தொகையை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 3ஆம் வேற்றுமை தொகைன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவு ஐயாள்ஹூ இல்லதுகன் அப்படின்ட்டு. முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு சொல்லுருவு கிடையாது. ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வேற்றுமை ஐயும் 3ஆம் வேற்றுமை உருவு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அப்படின்றது. இப்போ நம்ம செய்வினை செயல்பாட்டு வினை அப்படின்னு சொல்கிறோம். இந்த செய்வினை அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் வேற்றுமை உருவை ஏற்று வரும். 3ஆம் வேற்றுமைன்றது ஆள் அப்படின்ற உருவை ஏற்று வரும். அது செயல்பாட்டு வினையில் வரும். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? 3ஆம் வேற்றுமை தொகை இது அப்படின்னா கை தொழுது. இது எப்படி சார் சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா கையால் தொழுது அப்படின்னு சொல்லலாம். கை தொழுது எப்படின்னு சொல்லலாம்? கையால் தொழுது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூதூர் என்ன சார் வேற்றுமை தொகை? முதுமை கூட்டல் ஊர். பண்பு தொகை சொல்லலாமா? தடக்கை. தடம்னா உரிச்சொல் தொடர். சால, தட, நனி, கடி, உரு. அடுத்து உரு அப்படின்றது அதுவும் நமக்கு என்னன்னு தான் உரிச்சொல் தொடர் தான். அப்போ 9வது கொஸ்டினுக்கு டி ஃபார் டெல்கி கை தொழுது, கையால் தொழுது என்பதே சரியான பதில். அடுத்ததாக 10வது கொஸ்டின். சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு சூறாவளி மாரியும் காற்றும் மாறின மலை கூடி கலந்து. ஸோ இங்கே இக்கு வந்து மிகுந்து வருது. ஆடி குதித்து கெக்களித்தன. பி ஃபார் பாம்பே உள்ள பாருங்க. சூறாவளி மாறியும் காற்றும் கூடி. இங்கே இக்கு வரல, வள்ளின்னு மிகுந்து வரல. அதே போல் ஆடி குதித்து. அப்போ பி வராதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏ வருவதற்கு தான் ஆன்சர் ரைட்டு. அடுத்து நம்ம அப்படியே இதையும் பார்க்கலாம். எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி பகுதியும் பார்க்கலாம். பாருங்க சி இது. சூறாவளியும் மாறியும் காற்றும் கூடி கலந்து ஆடி குதித்து அப்படின்னு இங்கே வரல. ஸோ அப்போ இதுவும் வராது. சூறாவளி மாறியும் காற்றும் கூடி கலந்து இங்கேயும் வரல. ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10வது கொஸ்டினுக்கு ஏ ஃபார் ஆப்பிள் என்பதே சரியானது. சரிங்களா? நமக்கு இந்த சந்திப்பிழை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகிறது. இப்போ நமக்கு வந்து 2ஆம் வேற்றுமை விரிவில் வரும். 4ஆம் வேற்றுமையுடைய விரியில் வல்லினம் மிகும். அதே போல் வினையச்சத்தில் வல்லினம் மிகும். ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். ஓமை தொகையில் வரும். இப்படி நம்ம நிறைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். அப்படி கொடுத்தான், இப்படி செய்தார், அந்த பக்கம், இந்த பையன். ஸோ அப்போ நமக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகுந்து வரும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் இந்த சந்திப்பிலேயே நம்மளால் கொஷின் ரைட்டாக எடுக்க முடியும். 11வது கொஷின். கீழ்கண்ட தொடர் எதனை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பொசுக்கிறது வெயில். பாருங்க ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பார்க்கணும். பொசுக்கிறது வெயில். அதில் எழுவாய் தொடர் வருமா அப்படின்னா எழுவாய் தொடர் வராதுங்க. எழுவாய் தொடர் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே எழுவாய் தொடர் அப்படின்றது ஒரு பெயரை கொண்டு முடிவு தான் எழுவாய் தொடர். சரிங்களா? ஸோ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கண்ணன் வந்தான். அந்த கண்ணன் என்பது எழுவாய். மரம் சாய்ந்தது. அப்போ அது எழுவாய். அப்போ பெயரைத்தான் எழுவாய் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். புரியுதுங்களா?
அந்த எழுவாய்க்கேற்ற பயனிலை அமைக்கிறது தான் சென்டென்ஸ். கூட நம்ம செய்படு பொருளும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ எழுவாய் தொடர் வருமானம் வராது. அடுத்து வினைமுற்று தொடர் வருமானம் வருது. பொசுக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வினை, அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. விழித்தொடர் வருமானம், விழித்தொடர் வராது. இப்போ நண்பா படி, கந்தாவா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, படற்கை பெயரை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னிலைப்படுத்தி, அதாவது முன்னிலை பெயரை படற்கையாக சொல்லி அழைப்பது தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெளித்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முன்னிலையை படற்கை இடத்துல சொல்லி அழைக்கிறது தான் வெளித்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் வேற்றுமையில் கூட நம்ம விழி வேற்றுமை அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அதே போல் தொகாநிலை தொடரில் இந்த விழித்தொடர் அப்படின்றது வரும். 9 வகைப்படும் தொகாநிலை தொடர். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபார் பெயரச்ச தொடர். பெயரச்சம்ன்றது எச்சத்தை கொண்டு முடியணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்த பையன், அந்த வந்த தாவை எப்படி பிரிப்போம்? இத்து கூட்டலான்னு பிரிப்போம் இல்லையா? அப்போ வந்த பையன், அந்த வந்தன்ற ஆவிகுதி முடியக்கூடிய எச்சமானது பையன்ற பெயரை கொண்டு முடிவதனால் சென்ற மாணவன், பேசிய மாணவன், எழுதிய மாணவன், இப்படியெல்லாம் நம்ம வந்து ஆவிகுதி பெற்று ஒரு எச்சமானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அப்போ இங்கே நமக்கு அது வரல. ஸோ பொசுக்கிறது வெயில் அப்படின்றது வினைமுற்று தொடர்றது தான் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. ஸோ ஆன்சர் 11வது பி ஃபார் பாம்பே. ஸோ 12வது கொஷின், மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இத்தொடரில் கோடிட்ட சொல் எவ்விது? இப்படி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கோடு அதில் வரல. ஸோ மயலுறுத்துகின்ற நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா, அந்த மயலுறுத்துன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூ, அதாவது இத்து கூட்டல் ஊ அப்படின்னு நம்ம வந்து வரும். ஸோ அது சேர்த்து எழுதுறப்ப மயலுறுத்துகின்ற அப்படின்னு நம்ம வரணும். ஸோ அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றது இயல்பே அப்படின்ற விதிப்படி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வருது. இது புணர்ச்சி விதியை பேஸ் பண்ணி வரக்கூடிய கேள்விகள். சரிங்களா? ஸோ உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ அந்த உயிர் எழுத்து வந்தப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிர்வரி நுக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படின்றது தான். ஸோ 12வது கொஸ்டின் பி ஃபார் பாம்பே. ஸோ 13, ஒரு இடத்திற்கு வருபவர்களுடைய வருகையை உறுதி செய்யும் பொருட்டு எழுவாயாக கூறும் வலுவமைந்தனுடைய பெயர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒரு இடத்திற்கு வருபவனுடைய வருகையை உறுதி செய்வது எங்க அதை என்னங்க கால வலுவமை தான் இல்லையா? ஆன்சர் வந்து தெள்ள தெளிவாக இருக்குது. 13வது ஆப்ஷன் பி ஃபார் பாம்பே. ஸோ வலுவமைதனை என்ன அப்படின்றத முதல்ல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ வலுவமைதி அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வலு அப்படின்னா பிழையானது, தவறான தொடர், குற்றமான சென்டென்ஸ் அப்படி சொல்லலாம். வளாநிலை அப்படின்னா பிழையற்ற, தவறு இல்லாத, குற்றம் இல்லாதன்னு சொல்லலாம். வலுவமைதி அப்படின்றது தவறு தான், ஆனால் இலக்கண ஆசிரியர்களால் அது தவறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாரதியார் அவர்கள் கத்தும் குயிலோசை அப்படின்னு சொல்லியிருப்பார். கத்தும் குயிலோசை காதில் கேட்டது. குயில் வந்து கத்தும் குயில், குயில் வந்து கூவும், கத்தாது. ஆனால் அதே போல் நமக்கு வந்து கால ஒழுங்கு, குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவார் என சொல்லணும். அப்போ வருகிறார் அப்படின்னு சொல்றப்ப அது கால வலுவமைதி தான் நமக்கு வந்து காட்டுது. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13வது கொஷினுக்கு பி ஃபார் பாம்பே. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14வது கொஷின். இந்த 14வது கொஷின் கவனிங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 10th புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிகழ்கலை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்குது. ஸோ 6வது லெசனாக வரும். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ நீரற வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடலில் கரகம் என்ற சொல்லிடுறது கரெக்டு தான். சரிங்களா? நீரற வரகா அப்படின்றது வரும். நீரற வரியா கரகத்து அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து அப்படின்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாதவி வந்து 11 வகை நின்றாடல், வீழ்ந்தாடல், நின்றாடல் 5 வகை ஆடலும், வீழ்ந்தாடல் 6ம், 5+6 டோட்டலாக 11 வகை ஆடல் ஆடி தலைக்கோல வரி அப்படின்ற பட்டம் வந்து வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? 7 ஆண்டுகள் அந்த நடன பயிற்சி வந்து கத்திருப்பாங்க. அதனால தான் மாதவி வந்து நாடகமேத்தும் நாட்டிய கணிகை அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அவர்கள் வந்து மாதவியை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். சரிங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா அப்படின்னா கரெக்டு தான். இப்போ இங்கே வந்து குடக்கூத்துன்ற மாதிரி குடக்கூத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடிக்கூத்து, இப்படி எல்லாமே நமக்கு வரும். சரிங்களா? அந்த ஆட்டத்தினுடைய பெயர் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ 14வது கொஸ்டினுக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. பி ஃபார் பாம்பே என்பதே சரி. சரிங்களா? ஸோ அடுத்த இதுக்கு போகலாங்களா? அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகலாங்களா?
ஸோ அடுத்து நமக்கு வந்து 15வது கொஸ்டின். பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய கனிச்சாறு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 2 வேறு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தமிழ் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படின்னு வரும். ஸோ 15வது கொஸ்டின் டி ஃபார் டெல்லி. அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம், சிறப்பு பெயர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னு சொல்லுவாங்க. பாவலரேறு என்பது 4 கவிகள்லையும் சிறந்தவர். அதாவது ஆசுகவி, சித்தாரக்கவி, வித்தாரக்கவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி எல்லாம் இருக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இயற்றிய நூல்லாம் பார்த்துருப்போம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகபுக வஞ்சி, சரிங்களா. ஸோ கனிச்சாறு, ஐயை, கொய்யாக்கனி, பள்ளி பறவைகள், உலக நூறாசிரியம், இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் தமிழ்த்தாய் வாழ்த்து நம்ம வந்து இந்த கனிச்சாறு அப்படின்னு 8 தொகுதிகள் உடையது இல்லையா. ஸோ அதில் நமக்கு வந்து தொகுதி 1 இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படின்ற தலைப்பு 2 தலைப்புகள் வந்திருக்கு. 8 தொகுதிகளுடையது. நமக்கு வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் உணர்வு நிறைந்த பாடல் அப்படின்ற இந்த கனிச்சாறு தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம 6வது புக்கில் கூட வந்து கொடுத்துருப்பாங்க. கொட்டுங்கடி கும்மி கோதையரை கொட்டுங்கடி கும்மி, அதாவது வந்து ஆழிகாலம் வந்தாலுமே கூட தமிழ் மொழியானது அழியாமல் நிலைத்து நிற்கும் என்று பாவலர் பெருஞ்சித்திரனார் சொல்லியிருப்பார். அவர்களுடைய எழுதிய நூல் தமிழுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் கருவூலமாய் காட்டுகிறது அப்படின்றது திருக்குறள் மெய்ப்பொருளை தான் அவர் எழுதிய நூல்களிலே தமிழ் கருவூலமாய் விளங்குகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 15வது கொஷனுக்கு டிஃபால்ட் டெல்கி. 16 அமைச்சருக்குரிய கடமைகள் என நன்றும் தீதும் இவற்றை ஆராய்தல் அது மட்டும் பண்பு வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சியில் தான் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நன்றும் தீதலும் காத்தலும் அப்படின்றது வந்து வரும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர்களை செவ்விதி மாக்கள், அதாவது வந்து கடமை உணர்ந்த நினைவர்கள் அப்படின்னு மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் அவர்கள் சொல்லியிருப்பார். ஸோ நன்றும் தீதலும் அது அமைச்சருடைய கடமை இல்லையா, ஆராய்தலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் சொல்லியிருப்பாரு. ஸோ 16 கொஷின் ஏ ஃபார் ஆப்பிள், மதுரை காஞ்சி இயற்றியவர் மாங்குடி மருதனார். 17 கொஷின். உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார் தாங்க, வேற யாரு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல யாப்புக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொன்னோம். இலக்கணம் 5 வகைப்படும்: எழுத்து, சொல், பொருள், யாப்பு. யாப்பு என்பது என்ன? மரபு நெறிகளுக்கு உட்பட்டு எழுதுவதுதான் யாப்பு. மரபு நெறி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என இலக்கண நெறிகளுக்கு உட்பட்டு எழுதுவது தான் இந்த யாப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதே போல் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யாப்பினுடைய நெறிகளுக்கு அப்பாற்பட்டு எழுதப்பட்ட கவிதை தான் இந்த கண்டிஷனே இல்லாமல் எந்த கண்டிஷன் இல்லடா இதுதான் அப்படின்றது தான் புதுக்கவிதைன்னு சொல்லுவாங்க. அப்படி புதுக்கவிதைக்கு வித்திட்டவர் தான் பாரதியார் அவர்கள். அமெரிக்காவினுடைய வால்ட்மெட்டனுடைய கவிதையை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸோ அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதை கட்டிலா கவிதை, கட்டுப்பாடற்ற கவிதை, விலங்குகளிலா கவிதை என்றெல்லாம் புதுக்கவிதை வந்து வர்ணித்து சொல்லப்படுகிறது வேறு பெயர்களால். ஸோ 14 கொஸ்டினுக்கு சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். 18வது கொஸ்டின். தவறான இணையை தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டைக்காரர் பேசினார், சிவப்பு சட்டை உடைய நபர் பேசினார் அப்படின்னு கூட இந்த சென்டென்ஸை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா. பண்பு தொகை வட்டத்தொட்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தவறான தான் கேட்டிருக்காங்க. வட்டத்தொட்டி கரெக்டு தான். நமக்கு வந்து நிறம், சுவை, அளவு, வடிவம் இப்படி இருக்கு. வட்டம் கரெக்டு தான். ஓமை தொகைன்றது முறுக்கு மீசை வந்தார். ஓமை தொகைன்றது ஒன்றை மற்றொன்றோடு சொல்லுவது. தேன்மொழி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, தேன்மொழி. அப்ப ஒப்பிட்டு சொல்றது தான். அப்ப முறுக்கு மீசை வந்தார் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்மொழி தொகைன்னு வரும். அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பானது. ஸோ ஆன்சர் சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். 18 நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். உண்மை தொகைன்றது அண்ணனும் தம்பியும் முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா. ஓகே ரைட். 19வது கொஸ்டின் பாருங்க. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுகிறார். கரெக்டு தாங்க. சட்டமேலை தலைவராக அவர் பதவி வைத்துள்ளார். ஆமாங்க, சட்டமேலை தலைவராக அவர் கடைசி 1986 இருப்பார். அப்போ எம்ஜிஆர் அவர்கள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சட்டமேலவை தமிழ்நாட்டிலேருந்து நீக்கிறாங்க. எக்ஸாக்டாக நவம்பர் 1 1986 சட்டமேலவை அப்படின்றது நீக்கப்படுகிறது. சரிங்களா. ஓகே ரைட். அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதமணி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் பணிபுரிந்தார். இந்த பாரதமணி, கிராம ஊழியன் அப்படின்ற இதழ்களுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு கூப்பா ராசகோபாலன் அவர்கள் தான் வந்திருப்பார். ஸோ அப்போ இது நமக்கு வராது இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஸோ அப்போ ஆன்சர் 19க்கு பி ஃபார் பாம்பே, 1 2 சரி. சரிங்களா. ஆ சரிங்க. அடுத்து 20வது கொஷின்.
வஞ்ச புகழ்ச்சனிக்கு பொருத்தமான குறளை கண்டுருங்க. தேவர் அனைவர் கயவர் அவரும் தான் மேவன செய்துள்ளான். இதுதாங்க கரெக்ட். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வஞ்ச புகழ்ச்சினா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, புகழ்வது போல பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுதான் நமக்கு வந்து குடுத்துருக்காங்க. சொல்லா பயன்படுவோர் சான்றோர் கரும்புள்ளை இதெல்லாம் பார்த்தாவே நமக்கு வந்து தெரியுதுங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப இதுதான் ஆன்சர். வஞ்ச புகழ்ச்சிக்கு தேவர் அனைவர் கயவர் அவரும் தான் மேவன செய்துள்ளான். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புகழ்வது போல பழிப்பதும், பழிப்பது போல புகழ்வதும் தான் வஞ்ச புகழ்ச்சி. கிளியர். ஸோ அடுத்து 21வது கொஷின். 21வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வினையடியுடன் விகுதியுடன் சேர்வது. இப்போ விகுதி பெறாத வினைப்பகுதி, விகுதி பெறாத வினைப்பகுதி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுதான் நமக்கு வந்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேடு சூடு, கேடு என்பது கெடுதல் அப்படின்னும், சூடு அப்படின்றது சுடுதல் அப்படின்னு வரும். அப்போ அதை நம்ம முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லலாமா? அப்போ ஈக்கு நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சரு? 1. அதாவது ஈக்கு வந்து 1. அடுத்தது எண் காலம். தொழிற்பெயர் வந்து எப்பவுமே காலம் காட்டாதுங்க. தொழிற்பெயர் வந்து காலம் காட்டாது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கு வந்து 1. ஸோ ஆன்சர் வந்து ஏ ஃபார் ஆப்பிள் இஸ் த ரைட் ஆன்சர். வினையடி விகுதியுடன் சேர்வது. ஏவுக்கு வந்து 2 விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடத்தல் அப்படின்னா நட, அதுதான் சொல்றது. அப்போ 21க்கு ஏ ஃபார் ஆப்பிள் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 22 பிழையான் நன்மொழி அப்படின்ற நற்றிணைங்க. பிழையான் நன்மொழின்றது நற்றிணை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிறநோயும் தன்னோய் போலும் அப்படின்னு சொல்றது வந்து கலித்தொகைங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலித்தொகையில தான் பிறநோயும் தன்னோய் போட்டுன்னு சொல்லி கலித்தொகையில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லந்தோனார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை. அப்போ 5-4 செல்வத்தின் பயனை ஈதல் சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கீரனார் அவருங்க. புறநானூற்று பாடல். அப்போ 5-4-2ன்னு வச்சுக்கலாமா? நன்றும் தீதும் ஆயுதல் மதுரை காஞ்சி முன்னாடியே சொல்லிட்டோம். அப்போ ஆன்சர் 5-4-2-1. ஆன்சர் சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். 22வது கொஸ்டின் இது. ஸோ 23 துல்லாத சீர்கள் தாழ்வாக வரும் யாப்பின் ஓசை எது? தூங்கல் ஓசை அப்படின்னு நமக்கு வந்து தாழ்ந்து பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயர்ந்து வருவது தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்கல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. துல்லாசீர்கள் தாழ்வாக வரும்ன்றது வஞ்சிப்பா. சரிங்களா? அது வந்து கலிப்பா. ஸோ ஆன்சர் 23க்கு பி ஃபார் பாம்பே. ஸோ 24வது கொஸ்டின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். நீரர் வரியா கரகத்து என்ற புறநானூற்று பாடல் சிலப்பதிகாரத்தில் மாதியோட 11. இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிங்க. 24க்கு பி ஃபார் பாம்பே இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 25 அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இந்த கதையை ஏற்றுவதற்கு முன்னர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை தெரிஞ்சவர்கிட்ட தான் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் யாருன்னா மணிமேகலை ஏற்றியவர் தான் சீத்தலை சாத்தனார். அப்போ சிலப்பதிகாரத்தினுடைய காப்பிய கதை அந்த மாதிரி கண்ணகி கோவலன் இருந்தான். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஊழ்வினை பையனா இங்கேருந்து வந்து போகிறாங்க. அப்போ மாதவி இந்த கதையை பூரா யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சேரன் செங்குட்டுவன், சீத்தலை சாத்தனார், இளங்கோவடிகள், அப்புறம் சேரன் செங்குட்டுவனுடைய மனைவி. அப்படி போகிறப்ப இந்த கதையை தான் சீத்தலை சாத்தனார் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ இந்த கதையை கேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா முடிகளும் மேந்தர் மூவர் புரியுது அடிகளே நீரே ஏற்றுக அப்படின்னு சீத்தலை சாத்தனார் சொல்கிறார். அதுக்கு தான் அவர் சொல்கிறார் யாற்றும் யாமோர் பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நான் ஓகே நானே இதை ஏற்றுறேன் சிலப்பு அப்படின்ற இதில் சிலப்பதிகாரம் வச்சு நானே ஏற்றுறேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஸோ இது வந்து சொன்னது சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள்கிட்ட சொன்னது. ஆன்சர் வந்து 25 டிஃபால்ட் டெல்கி. ஸோ அடுத்து 26 மா என்ற சொல்லின் இரு பொருள் தருக. மா அப்படின்னா பெரிய, மானா நிறைய பொருள் இருக்கு. நம்ம 6வது கூட கொடுத்துருப்பாங்க. மானா பெரிய, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழகு, திருமகள், அழைத்தல், பண்டு, பெரிய அப்படின்னு நம்ம நிறைய சொல்லலாம். ஸோ பெரியது விலங்கு கரெக்டானா கரெக்ட். ஸோ 26க்கு சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து நம்ம வந்து 27வது கொஸ்டின் வட்டார மொழி கொச்சை மொழி பிறமொழி சொற்கள் இடம்பெறாத. இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுன்னு வந்துருச்சு. அப்போ இது கரெக்டாக காலேஜ்னு வந்துருச்சு. தப்பு. என் நண்பன் சுப்பையான்னு பெயர் கல்லூரியில் படிக்கிறான் விடுமுறைக்கு வந்திருக்கிறான். என் நண்பன் சுப்பையான்னு பெயர் கல்லூரி. இது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடுமுறைக்கு வந்திருக்கான். சென்டென்ஸும் கரெக்டாக ஃபார்ம் ஆகலை. என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் கல்லூரியில் படிக்கிறான் விடுமுறைக்கு வந்துள்ளான். இதுதான் சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகுது. அடுத்து டி ஆப்ஷன் என் நண்பன் சுப்பையா என்னும் பெயருடையவன் காலேஜில் படிக்கிறான். அப்போ இதுவுமே நமக்கு வந்து செட் ஆகாது.
ஸோ ஆன்சர் எது சூட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27வது கொஷின் சி ஃபார் சென்னை இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 28வது கொஷின் போலச் செய்தல் பண்பு எக்கலையனுடைய ஆட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொய்கால் குதிரை ஆட்டம் தாங்க. சரிங்களா, இதை புறவி ஆட்டம் என்றும் சொல்லுவாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த பொய்கால் குதிரை மாதிரி போட ஆடுறது தான் போலச் செய்தல் என்னும் பண்பு அப்படின்றது தான். இதுவும் நிகழ்கலை டாப்பிக்கில் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. சரிங்களா. ஸோ 29வது கொஷின் ஜெயகாந்தனுடைய படைப்புகளில் திரைப்படமான படைப்பு இது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஊருக்கு 100 பேர், இந்த குருபியிடம் ஒருபிடி சோறு, இன்னும் ஒரு பெண்ணின் கதை. இந்த குருபிடி ஒருபிடி சோறெல்லாம் நமக்கு வந்து சிறுகதைங்க. அப்போ அது வராது. ஜெயகாந்தன் வேற என்ன எடுத்த திரைப்படமாக வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், வந்து யாருக்காகவோ அழுதான், சில நேரங்களில் சில மனிதர்கள், இப்படி நிறைய திரைப்படம் ஒரு இதாக வந்திருக்கு. ஜெயகாந்தன் அவர்கள் சிறுகதையினுடைய நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரையும் வந்து சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிறுகதையினுடைய சாம்பவான்னு சொல்லலாம். சரிங்களா. ஆன்சர் 29 ஏ ஃபார் ஆப்பிள். ஸோ 30வது கொஷின் குறில் நெடில் மாற்றம் உணர்ந்து கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான பொருளை தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்காங்க. வலி வாலி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வலி அப்படின்னா நமக்கு வந்து வளிமண்டலம் காற்றுன்னு சொல்லலாம். வாலி அப்படின்னா பாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வலினா வலித்தல், அது வந்து பார்த்திங்கன்னா இது வராதுங்க, ஏ வராது, பார்க்குறப்பவே தெரியுது. காற்று ஓகே, அடுத்து பாத்திரம் இதுதான். காற்று அம்பு வராது இல்லையா, கணைனா தானே வரணும் பாத்திரம். அப்போ நமக்கு வந்து இங்கே மகிழ்ச்சின்னு வராது, அப்போ டியா வராது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பி ஃபார் பாம்பே இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா. சரி, ஓகே, இதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ 30 கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ.